குட் ஈவினிங். வணக்கம். ஜாஷ்வா மெசேஜுக்கு நான் பிறகு ரிப்ளை பண்ணுறேன். ஜாஷ்வா ஜஸ்ட் கேம் ஹோம். குட் ஈவினிங் சார். சரி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. குட் ஈவினிங் சீனிவாசன் சார். ஓகே, இப்போ நம்ம வில் கெட் ஸ்டார்டட் ஹியர். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு செஷன் போக போகிறோம். வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ வெரி இம்பார்ட்டன்ட் செஷன் டுடே. ரொம்ப முக்கியமானது. யூஸ்வலி இதெல்லாம் கண்டுக்க மாட்டோம், இதெல்லாம் ஒரு முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இஃப் யூஆர் எக்ஸாமினர், யாராவது உங்கள் எக்ஸாம் எடுக்கிறவங்க, நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ, ஸோ எவ்ரி திங் உங்களை இஃப் தே வாண்ட் டு ட்ரை டு கன்ஃபியூஸ் யூ, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, கன்ஃபியூஸ் பண்ணி இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, டெஃபினெட்லி தே வில் கோ ஃபார் திஸ் மெத்தட். இந்த இதில் போட்டு குழப்பி விட்ருவாங்க, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆயிரும்? டெஃபினெட்லி ஒரு ஆன்சர் வில் கோ என்னது டெஃபினெட்லி ராங். ஓகே, திஸ் திங் எனக்கு வந்து திஸ் கான்செப்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸாம்பிள் பை 2015 தான் ஐ வாஸ் இன்ட்ரடியூஸ் டு திஸ் கான்செப்ட். அது வரைக்கும் ஏதோ ஒன்று அப்படிங்கிறத ஐ வாஸ் திங்கிங். பட் ஃபைனலி ஐ காட், இது வந்து இப்படி பண்ணக்கூடாது, இட் ஹேஸ் டு பி டன் இன் சச் அ வே அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இட்ஸ் நத்திங் பட் இது என்னென்னா த கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டம் இதுதான் நம்ம இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம், முக்கியமாக பார்க்க போகிறோம். சரியா? ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் மீன்ஸ் இது ரொம்ப முக்கியம். என்ன கோஆர்டினேட் சிஸ்டம்னா, தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம். ஒன்று வந்து ரைட் ஹேண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம், அப்புறம் லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் கோஆர்டினேட் சிஸ்டம். ஒன்று லெஃப்ட் ஹேண்டட் அல்லது ரைட் ஹேண்டட். ஓகே, எழுதுறதுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி இருக்குது, கை கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஐ வில் கெட் த பாயிண்ட். தெர் ஆர் 2 கோஆர்டினேட் சிஸ்டம். ஒன்று லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் அண்ட் தி ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். யூஸ்வலி நம்ம பொதுவாக ஃபார் அவர் அனாலிசிஸ் வில் பி சூஸிங் தி ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் நம்ம பொதுவாக வில் பி சூஸிங். நம்ம புக்ஸில் எல்லாமே வில் பி யூஸிங் தி ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். திஸ் வில் பி இன் அவர் யூசேஜ். நம்ம இதை தான் நம்ம பயன்படுத்துவோம். Why? Because first thing that you have to know a table. ஒரு டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். This is a table. Usually we use it for the cross product. Cross ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது கிராஸ் ப்ராடக்ட் இஃப் வி ஆர் ட்ரைங் டு யூஸ் இட் எப்படின்னா, ஸோ ஐ கேப் அப்படின்னு எடுத்துக்குவோமே. ஐ கேப் ஆர் எக்ஸ் கேப். ஸோ எக்ஸ் கேப் கிவ்ஸ் யூ டிஃப்ரெண்ட் ஃபீல். எக்ஸ் கேப் எக்ஸ் கேப், அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ் கேப், ஒய் கேப் அண்ட் ஜி கேப். இந்த டேபிளை வி வில் ஃபாலோ எக்ஸ் கேப், ஒய் கேப் அண்ட் ஜி கேப். சரியா? இப்படி எடுத்துக்குவோம். ஸோ தட் வில் பி ஈஸி அண்ட் வில் மேக் திஸ் டேபிள். சரியா? ஸோ வாட் இஸ் எக்ஸ் கிராஸ் எக்ஸ்? எக்ஸ் கிராஸ் எக்ஸ் வந்து நமக்கு, ஸோ ஹியர் நம்ம வந்து பொதுவாக நம்ம இப்படி தான் படிச்சிருப்போம். எக்ஸ் கிராஸ் ஒய் கேப் இஸ் ஜி கேப். ஐ வில் டீச் யூ ஹவு டு ஃபில் த டேபிள். முதல்ல இந்த டேபிளை ரீகேப் பண்ணுவோம். தெரிஞ்சவங்களுக்கு இட்ஸ் அ ரீகேப்புலேஷன். எக்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் வித் ஒய் கேப் இஸ் ஜி கேப். ஓகே, ஸோ எக்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் இஸ் ஒய் கேப் இஸ் x cross product is y cap is c cap. சரியா? அப்புறம் then here y cross z comes your x cap. y cross z, y-யும் z-யும் நம்ம cross product பண்ணும்போது you will get x cap.
அடுத்து தென் y cross z, z cross x என்னது y cap, z cross x அப்படி தானே. ஸோ y cap, இஸ் இட் ஓகே? x cross y னா என்னன்னா z cap, ஒரு தப்பாக எழுதியிருக்கேன் சாரி. y cross z is y cross product with z is x cap, y cross product with z cap is x cap, z cross product with x cap is y cap. ஓகே ஃபைன். இப்போ நம்ம we did this இந்த இப்படி தான் நம்ம இது நியூமோனிக்ஸ் சரியா. நியூமோனிக்ஸ்னால் ஷார்ட்கட். ஓகே இப்போ ஐ ஹோப் ராட் கரெக்டாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தேங்க்யூ பெருமாள். y cross z is x cap அப்படி தானே. ஸோ z cross y x is y cap. ஃபைன். இப்போ அடுத்து நம்ம ஃபில் பண்ணலாமா? இப்போ நம்ம when we are going in the opposite sense, நம்ம எதிராக போகும்பொழுது, if you try to go in the opposite sense, இந்த சென்ஸில் நம்ம போகும்பொழுது, ஸோ இந்த சென்ஸில் போகும்போது will be using minus சரியாடா. will be using minus. when you go in this sense will be using minus. போலாமா? now what will be using? y cross x, y cross x is equal to z minus z cap. y cross x is minus, so வேறு கலர் போய்க்கலாம். y cross x is minus z cap. so y cross z is x cross z is x cross z is minus y cap. x cross z is minus y cap. is it okay? சரி. இப்போ அடுத்து ஃபில் பண்ண வேண்டிய இந்த இடம் z cross y is minus x cap அப்படி தானே. ஸோ மைனஸ் எல்லாமே we pointed in the green color. ஸோ x cross x னா 0 vector and y cross y is 0 vector and z cross z is 0 vector சரியா. ஸோ இது வந்து நமக்கு என்னென்னா கிராஸ் ப்ராடக்டோடைய, அதாவது இது நம்ம என்ன டைட்டில் கொடுத்துக்கணும்னா கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸ், கார்ட்டீசியன் யூனிட் வெக்டர்ஸ், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் கார்ட்டீசியன் யூனிட் வெக்டர்ஸ், கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் கார்ட்டீசியன்னா XYZ என்ன கார்ட்டீசியன். ஓகே இங்கே நான் எழுத முடியல, ஐ எம் ரைட்டிங் ஹியர் கார்ட்டீசியன் யூனிட் வெக்டர்ஸ். சரியாடா, கார்ட்டீசியன் யூனிட் வெக்டர்ஸ். திஸ் இஸ் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் கார்ட்டீசியன் யூனிட் வெக்டர்ஸ். சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are learning in a right handed coordinate system. ஓகே சரி. இப்போ நம்ம வில் கோ வித் திஸ் எக்ஸாம்பிள். ஒரு எளிமையான ஒரு எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஸோ your x axis is here இந்த இடத்துல and your y axis is here. x axis and y axis is here. Before that, இதுக்கு முன்னாடி I would like to explain you one thing. இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இது ரொம்ப முக்கியமானதுன்னு. the thing that I am trying to explain is important. இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். So if you see an arrow like this, அதாவது போர்டை விட்டு வெளியே வருது, மீன்ஸ் யூ ஹாவ் யுவர் பேப்பர். இதான் உங்களோட பேப்பர். உங்கள் பேப்பர் மேலே உங்கள் பெண்ணை தூக்கி வைக்கிறீங்க. யூஆர் ஹோல்டிங் யுவர் பென் ஹியர். யூஆர் கோயிங் டு ஹோல்ட் யுவர் பென். பென்னோட பாட்டமை நம்ம என்ன பண்ண போகிறோம்? வி ஆர் கோயிங் டு கீப் இட் டவுன். அந்த இது மேலே அந்த இதை வந்து அப்படியே தூக்கி யூஆர் கோயிங் டு பிளேஸ் இட் தேர்.
அதாவது உங்கள் பெண்ணோட இது எண்டுண்ணே, பெண்ணோட எண்டு இந்த இடம், நான் இந்த இடத்த சொல்கிறேன். இதை கோயிங் டு கீப் இட் ஆன் த பேப்பர். அந்த பேப்பர் மேலே வைக்க போகிறீங்க. ஸோ உங்களை நோக்கி உங்கள் பெண்ணுடைய ஹெட் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அப்படி தானே? பெண்ணோட அது டிப் இருக்குல்ல, உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கும். இதை வந்து பொதுவாகவே நம்ம 3Dயில் நம்ம வரைய மாட்டோம், அப்படி தானே? பொதுவாக 2Dயிலே வரைஞ்சி பழக்கங்கிறதுனால இந்த டிப்பு அதாவது உங்கள் பேப்பரை விட்டு வெளியே வருது, அவுட் ஆஃப் த பேப்பர். சரியா? இப்போ என்னன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் த மொபைல் வெளியே வருதா? பெண்ணை தூக்கி என்ன பண்ண போகிறீங்க? கோயிங் டு கீப் யுவர் பென். பெண்ணுடைய பேக் இருக்குல்ல, ஸோ இதான் பெண்ணு, பெண்ணுடைய பேக். அந்த பேக்கை தூக்கி உங்கள் மொபைல் மேலே வைங்க. மொபைல் ஸ்க்ரீன் மேலே வச்சிங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? பெண்ணுடைய டிப்பு தெரியுதா? டிப்பு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை எப்படி ட்ரா பண்ணணும்னா யூ வில் see only the tip. அதனால் என்ன பண்ண போகிறோம், ஒரு டாட் வச்சு ரவுண்ட் வைக்க போகிறோம். சரியா? அதாவது சம்டைம்ஸ் உங்கள் ஆக்சிஸ் வெளியே வரும், பேப்பரை விட்டு வெளியே வரும்போது யூ வில் ட்ரா லைக் திஸ். இதை மாதிரி வரையணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா அவுட் ஆஃப் த பேப்பர். அவுட் ஆஃப் த பேப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதே இது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இஃப் யூ ட்ரா அன் ஆக்சிஸ் இன் டு த போர்டு, எப்படின்னா இஃப் இட் இஸ் ட்ரான் லைக் திஸ், உள்ளுக்கு இது வைக்கும் பொழுது வாட் வில் யூ சி? இது உள்ளுக்கு வைக்கும் பொழுது யூ வில் சி த பேக் ஆஃப் த பென். பேக் ஆஃப் த பென் பார்ப்பீங்க. ஸோ இன் டு த போர்டு இருக்கும் பொழுது, இன்டு த போர்டு, போர்டுக்குள்ளே உங்கள் ஆக்சிஸ் போகுது, இதை மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பெண்ணுடைய பேக்கை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இது பெண்ணோட பேக்கை பார்க்கும் பொழுது, ஸோ இதை மாதிரி இதான் உங்கள் பிளேன். பெண்ணுடைய பேக்கை பார்க்குறதுனால அந்த டைமில் என்ன வரைவீங்க? ஸோ ஷுட் ட்ரா எ ரவுண்ட். ஒரு ரவுண்டு வரையணும். ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு கிராஸ் வரையணும். சரியா? ஷுட் ட்ரா எ கிராஸ் லைக் திஸ். அதாவது பெண்ணுடைய பேக் பார்க்குறோம் அப்படிங்கிறத மீன் பண்ணுறோம். அர்த்தம் அதுதான். யூ see the back of the pen. சரியா? இது into the board அப்படிங்கிறதுக்காக. ஓகே, this is the thing that we are going to follow now. இப்போ உங்களுடைய எக்ஸ் இப்படி இருக்குது, ஒய் இப்படி இருக்குது. எக்ஸ் எப்படி இருக்குது, ஒய் இப்படி இருக்கும் பொழுது the main thing, உங்களோட z ஆக்சிஸ் எங்கே இருக்க போகுது? வேர் இஸ் யுவர் z ஆக்சிஸ்? கொஸ்டின் என்னன்னா, வேர் இஸ் யுவர் z ஆக்சிஸ்? Where is your z axis to follow the right handed coordinate system? If it follows, where is your z axis if it follows your right handed coordinate system? For RHS, right handed coordinate system, where is your z axis if it follows your right handed coordinate system? இப்படி பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ண போகிறோம்? will be using இது எக்ஸு, இது உங்களுடைய ஒய். வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, யுவர் ஜி எக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? உங்களுக்கு வாட் யூ ஹேவ் ஹியர், உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. யூ கோ ஃப்ரம் எக்ஸ் கிராஸ் எக்ஸையும் ஒய்க்கும் போப்பார். யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் ஃப்ரம் எக்ஸ் இன்டு ஒய். யூ ஆர் கோயிங் டு கிராஸ் எக்ஸ் அண்ட் ஒய். சரியா? யூ ஆர் கோயிங் டு கோ ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். x to y போகும் பொழுது, if you are going to have a travel from x to y, சரியா? nearest angle, பக்கமான angle you have to travel in a nearest angle. You are going to travel from x to y, the nearest angle. so x to y travel ஆகலாம், இப்படியும் travel ஆகலாம். இது பெரிய angle, you are going to travel nearby. சரியா? nearby travel ஆக போகிறீங்க. இப்போ நம்ம என்ன ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் போக போகிறோம்? we are going to go to the right handed coordinate system. right handed coordinate system போகிறதுனால you are going to, what you are going to do, இதான் இந்த இடத்துல வெரி கேர்ஃபுல்லாக நீங்கள் கவனிக்கணும். இது உங்களுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது உங்களுடைய எக்ஸ் ஆக்சிஸ். நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க டு யுவர் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ்க்கு ட்ராவல் பண்ணும் பொழுது என்ன பண்ண போகிறீங்க? இங்கே எப்படி டேர்ன் பண்ணியிருக்கீங்க? யூ ஹேவ் ட்ராவல்ட் லைக் திஸ். இதை மாதிரி தான் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ யூ ஹேவ் டு கேர்ள், சுளிக்க போகிறீங்க. யூ ஹேவ் டு ட்ராவல் லைக் திஸ். இதை மாதிரி ட்ராவல் பண்ண போகிறீங்க. யூ ஹேவ் டு கேர்ள் யுவர் ஃபிங்கர்ஸ். அப்படி கேர்ள் பண்ணும்பொழுது இந்த நியரஸ்ட் ஆங்கிள் நல்லா கவனிச்சுக்கணும். குட்டி ஆங்கிள்குள்ளே யூ ஹேவ் டு டேர்ன் பண்ணும்பொழுது, ஆர் பெரிய ஆங்கிள்குள்ளே டேர்ன் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு
உங்களோட இப்படி டர்ன் பண்ணணும். எப்படி எக்ஸ் டு ஒய், யூ ஆர் ட்ராவலிங் இன் லைக் திஸ். இங்கே எப்படி எக்ஸ் ஆரம்பிச்சு யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் டு தி ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் முக்கியம். த ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் யூ ஹேவ் ட்ராவல் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். வேர் இஸ் யூர் தம் பாயிண்டிங்? இது என்ன நோக்கி பாயிண்ட் பண்ணுது? என்ன நோக்கி என் தம்பு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்ன நோக்கி பாயிண்ட் பண்ணுறதுனால என்னுடைய z ஆக்சிஸ் எங்கே இருக்க போகுதுன்னா இந்த இடத்துல நீங்கள் டாட் போட்டு ரவுண்ட் போடணுமா, இட் இஸ் அவுட் ஆஃப் த போர்டு ஆர் இன்டு த போர்டு? A and B. Can you give me your answer please? Option A, option B. உங்கள் தம்பு எங்கே பாயிண்ட் பண்ணுது? இந்த z ஆக்சிஸ் தான் இப்போ பிரச்சனையே. ஆப்ஷன் ஏ நம்மை நோக்கி வருது. குட் பெருமாள், குட், யூ காட் த பாயிண்ட். குட் நிதிஷ், யூ காட் த பாயிண்ட். குட் ஸ்ரீனிவாசன், யூ காட் த பாயிண்ட். தேங்க்யூ ஃபார் யூர் பார்ட்டிசிபேஷன். ஸோ இப்போது இங்கே ஒரு டாட் வச்சுட்டு, சரியா, இங்கே ஒரு டாட் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் கேன் ஐ எரேஸ் இட்? ஐ வில் எரேஸ் இட். குட் நவீனா, யூ காட் த பாயிண்ட். ஸோ நியரஸ்ட் ஆங்கிள். ஸோ okay fine. Here I will make a dot or a round. I should write z axis. Okay, சின்ன கான்செப்ட் தான். குட் நந்திதா, you got the point. சின்ன ஆக்சிஸ் தான், சின்ன கான்செப்ட் தான். ஸோ இஃப் யூ ட்ரை டு ட்ரா இட் ஆன் த 3D ஸ்பேஸ், 3Dயாக வரையணும்னு ஆசைப்படுறீங்க, if you try to draw it in a 3Dயில் போகணுன்னா we are going to do, that is x, y and z be anti-clockwise rotation. Good. So x, y, if you try to draw it on the 3D space, and z will be drawn like this. இதை மாதிரி வரைவீங்க. Is it okay? Fine. இப்போ அடுத்து பார்க்கலாமா ஒரு எக்ஸாம்பிள், and another example as to find the right handed coordinate system. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு. You got the point as of now. சரி, இப்போ if your y points like here and z point like here, y and z, okay, we will go, you have y and z, you have to go to y to z போகிறோம். y இருந்து நம்ம z க்கு போகிறோம். so here you have y and you have z. so your tabulation என்ன இருக்குது? okay, your x. go to the nearest angle. okay, இப்போ நம்ம போகலாம். thank you, good. let's go to the nearest angle. சரி, y and z. y இருந்து z க்கு போக போகிறோம். we are going to travel to the nearest angle. இப்போ ட்ராவல் ஆகும்போது ஒரு ஆக்சிஸ் y and the nearest angle ஒரு டர்ன் பண்ணுறோம் to the z. y to z ட்ராவல் ஆகும்போது your thumb shows your direction. is it okay? thumb shows your direction. so எங்கே இருக்க போகுது உங்கள் thumb is pointing me. I am traveling from y to z. my thumb shows my direction. so எப்படி வரையணும்? thumb is pointing towards me or into the board, out of the board or into the board, out of the mobile or into the mobile. என்ன நோக்கி வருமா தோட்டா அல்லது உங்களை என்ன சொல்ல உள்ளுக்கு போகுமா, அதான் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ஏ அண்ட் பி. கேன் யூ கிவ் மீ யுவர் ஆன்சர் ப்ளீஸ்? ஏ, பி. ஏ, அவுட் ஆஃப் த மொபைல். அட்டகாசம், சூப்பர். ஸோ ஏ நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ ரவுண்ட் and it is A. ஸோ இங்கே என்ன வரைய போகிறோம்? which axis should I mark here in the brown color? அங்கே எதை மீன் பண்ணுறேன்? which axis? good நிதிஷ், good பெருமாள், good நந்தி, good நவீனா. which axis? x. good நவீனா. it's your plus x axis. and another word, plus x axis. wow, good. plus x cap or plus x axis. fine, great. ஸோ இந்த வருஷம் JEE கொஸ்டினில், JEE அட்வான்ஸ் கொஸ்டினில் கேட்ட ஒரு கொஸ்டின், அந்த ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் கொடுத்து குழப்பிட்டாங்க.
ஸோ இது எப்படி எழுதலாம்? This is your y drawing in the 3-dimensional space and this is z and உங்களை நோக்கி எது வருது? உங்களை நோக்கி x வருது. ஓகே, ஸோ நம்ம நோக்கி நம்ம x வருது. Now good good. ஏன்னா y cross z is equal to y cross z. When you are going from the y cross z, the shortest angle of travel ஆகும்போது your thumb gives your plus x axis. Your thumb gives your plus x axis. This is the rule that they follow for the right handed coordinate system. Right handed coordinate system வரையணும்னா இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்த டேபிளே இஸ் ஃபார் திஸ் டேபிள் இஸ் ஃபார் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, இந்த வருஷம் ஜேஇ அட்வான்ஸில் கொடுத்த ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம். 2 years before also, if it comes towards us it will be plus. ஆமாயா, கண்டிப்பா, definitely. As per this coordinate system should go in the shortest angle. போலாமா? ஸோ இந்த வருஷம் ஜேஇ எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் and 2 years before also they have given the same thing. ஓகே, இது உங்களுடைய எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் உங்களுடைய இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் they gave z axis is this. x axis இது, z axis இது. x axis this is plus z. புதா ப்ளஸ்ஸை மட்டும் தான் கொடுப்பாங்க. ப்ளஸ் இது, மைனஸ் எக்ஸ் இது. ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z மேலே, மைனஸ் z கீழே. ஓகே, ஸோ டு மேக் இட் வெரி கிளியர் அண்ட் எக்ஸ்பிளிசிட், வெளிப்படையாக சொல்கிறதுக்காக. கேப் டினோட்ஸ் டைரக்ஷன். தொப்பி போட்டால் மேலே ஒரு தொப்பி போட்டால் திசை. ஓகே, ஸோ ஐ எம் ரிமூவிங் தீஸ். இப்போது நமக்கு இங்கே கொடுக்கப்படாத ஆக்சிஸ், the which axis is not given in this coordinates that I have shown here. எது கொடுக்கப்படலை? ப்ளீஸ் கிவ் யூ ஆன்சர். சில்லியாக இருக்கலாம், ஒரு இன்வால்மெண்ட்டுக்காக தான். y. good good. y is not given in this, so we are going to find plus y. We are going to find plus y. So if you are going to find plus y கண்டுபிடிக்கணும்னா you can look over the table. Where is plus y? Plus y is here. Plus y is here in the table. Where I have to go from to get plus y, first I have to start with z and I have to go to x, z to x, and my thumb gives z to x travel பண்ணும்போது I go from z to x. If I go and travel, I will get another plus y. Okay, போலாமா? Now I am going to travel from z to x and z is up, மேலே இருக்குது. z to x போகணும்னா z to x in the nearest angle. z to x போகணும்னா இப்படி ட்ராவல் ஆகலாம், or z to x போகணும்னா I can travel from here. I have to choose the shortest path. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், z to x I can travel like this big angle and z to x போகணும்னா I can travel like this, இப்படி போகலாம். சரியா? z to x. good, you got the point. good பெருமாள். ஸோ z மேலே இருக்கு, z to x into the board goes your, is it okay? z to x into the board goes your shortest angle போகணும். you have to travel into the board. ஸோ ஒரு பாயிண்ட் அல்லது cross a b. so what should I draw on the intersection of intersection x y z? good Navina, good Perumal, got the point. புரிஞ்சிடுச்சு, hope. so b is our right answer. okay, so இப்போ நான் இங்கே இந்த டாட் வச்சுட்டு என்ன வரைய போகிறேன்? I will draw a ரெக்கை. okay, I will draw my ரெக்கை and write which coordinate? plus y. சரியா? good Pranav. so if you didn't consider this, sometimes we have some application in our physics problem or engineering problems lala. omega cross r vector is equal to v vector. இந்த ஆன்சர் கரெக்டாக வரணும், வித் டைரக்ஷனோட கரெக்டாக வரணும்னா where you should use right handed coordinate system.
அல்லது மொமெண்ட்டுக்கு எடுக்கும் பொழுது மொமெண்ட் ஆர் டார்க் அது எடுக்கும் பொழுது ஆர் கிராஸ் எஃப் இஸ் ரிட்டன் ஃபார் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஆர் கிராஸ் எஃப் கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் டைரக்ஷன் வேணும்னா ஷுட் யூஸ் யர் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். ஓகே, ஸோ தி அப்புறம் வேறு என்ன இருக்குது, when யூஸ் பயாட் சாவர்ட் லா. பயாட் சாவர்ட் லா யூஸ் பண்ணணும். ஃபைண்டிங் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு when a wire இல்லை உங்களுக்கு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா when யூஸ் பயாட் சாவர்ட் லா. அங்கே யூ கம் அக்ராஸ் என்னது இருக்குது உங்களுக்கு, யூ ஹாவ் அ கிராஸ் ப்ராடக்ட் வில் பி அப்ளைட் தேர். அங்கே இட் வில் பி யூஸ்ட், யுவர் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் வில் பி யூஸ்ட். அங்கே வில் கம்ஸ் த கிராஸ் ப்ராடக்ட். Okay, so as per the right handed coordinate system, we went with இன்னும் ஒரே ஒரு சாய்ஸ், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம், and we will wind up here as per the right handed coordinate system. Generally there is a confusion when the clockwise direction is observed from the front and back. ஆமாம், clockwise direction வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நமக்கு. ஸோ அதனால் ஒமேகா வெக்டரு இந்த டார்க்கு கப்பல் அதெல்லாம் இருக்கும்போது எஸ் யுவர் ரைட் அதனால் என்னென்னா, ஸோ இப்போ எழுதும் பொழுது இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா சூடோ வெக்டர்ஸுங்கிற ஒரு கான்செப்டில் வரும். அந்த கான்செப்ட் எடுக்கும்பொழுது யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக என்ன மென்ஷன் பண்ணணும், யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபிக்லி மென்ஷன் வெதர் யூ ஆர் சீயிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆர் த பேக் அப்படின்னு நீங்கள் மெஷர் பண்ணணும். இந்த கியர் ட்ரெயின்ஸு, கியர்லாம் நாங்கள் படிப்பீங்க, கியர் ட்ரெயின் அல்லது மேக்னெட்டிக் ஃபீல்டெலாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ஒயரில் சுற்றி ரவுண்டாக கேர்லாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேலேருந்து பார்க்குறீங்களா கீழேருந்து பார்க்குறீங்களாங்கிறத நீங்கள் என்ன சொல்லணும், மேலேருந்து பார்க்குறீங்களா கீழேருந்து பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு யூ ஹேவ் டு மென்ஷன் இட் வெரி கிளியர். அது நீங்கள் மென்ஷன் பண்ணாதான் மேலேருந்து பார்க்குறீங்களா கீழேருந்து பார்க்குறீங்களா யூ ஹேவ் டு மென்ஷன். அப்படின்னா கரெக்டாக அவங்களால ஸ்பெசிஃபை பண்ண முடியும். குட் பெருமாள். ஸோ நவ் shall we go with an example? This is your y, this is your z. We'll give some answers y and z. So see y and z. உங்களுக்கு என்ன தெரியணும், plus x தெரியணும். So plus x where it comes, where comes plus x? Plus x எங்கே வருது? So ஒரே ஒரு நிமிஷம். Where comes plus x? It's here. You have to go from y to z. You have to go from y to z. Good. Travel from y to z. பா பிரித்து மாறிங்களே. Great peoples. பா எங்கே எழுதுனேன், plus x and y to z. Should go from y to z, the shortest angle. So shortest angle by curling y z out of the board, it comes என்னடா your x axis. Is it okay? சரி, இப்போ next I am going giving you another example. This is your y, so this is your x and y. x y x y. So give an example with negative axis. போலாம்டா. x and y. First இது comfortable ஆகிட்டோம்டா எல்லாரும், அது பிறகு will think of x and y. So x to y எது இல்லை, z. z இல்லாதனால where is the plus z? Plus z is here. Go from x to y. Okay, the shortest angle x to y நீங்கள் போகணும். x to y shortest angle x, y shortest angle. Your thumbs gives you direction. It's out or in. ரெக்கை back of your arrow. ஆக்சுவலாக அந்த ரெக்கை ஏன் போடுறாங்கன்னா அவங்க ஆரோ இருக்கும்ல, அந்த ஆரோவில் வந்து உங்களுக்கு அந்த அந்த ரெக்கை இருக்கிறது தான் அப்படி காமிச்சிருப்பாங்க, பேக் ஆஃப் த ஆரோ. ஸோ இட்ஸ் அவுட் ஆஃப் த போர்டு. குட். அவுட் ஆஃப் த போர்டு கம்ஸ் யுவர் என்ன ஆக்சிஸ்? குட், z ஆக்சிஸ். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி அனதர் எக்ஸாம்பிள். அடுத்த எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா? ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். x and y. சாரிடா ஒரே நிமிஷம். சாரி x and, so sorry, z x, y. x and y. So x and, so sorry, z x, y. x and y. So x and y. So sorry, z x, y. 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 x and y. So sorry, z x, y.
ஸோ எது இல்லை? Z and X எது இல்லை? which is not there? which is not there? எது இல்லைடா? எது இல்லை முதல்ல? let's go step by step please. X and Z. Y நமக்கு இல்லை. you want to find the direction. plus Y. plus Y means where you have to go? plus Y you have to go from Z to X. Z லேருந்து Xக்கு போகணும். you have to travel from Z to X. Z லேருந்து Xக்கு travel ஆகணும். Z X it comes out. the answer என்ன? out of the board is your dot or cross, front or back of the arrow. dot or cross, dot or cross, front or back of the arrow. A. okay, out of the board. wow, good. dot comes again. என்ன எழுதணும்? what should you write there? should write plus Y. okay guys, so now it comes another example and you have Z and so we'll go in different way. if X is here and Y is here, X Y யார் இல்லை? who is not there? X Y who is not there? யார் இல்லைடா? X and Y யார் இல்லை? Z is not there. good Perumal for your active participation. Z அங்கே இல்லை. so plus Z tables. let's go to the table to get a plus Z. plus Z is here. where I have to go from? I have to travel from X to Y. X to Y travel பண்ணணும். I have to travel from X to Y. ஸோ X to Y travel பண்ணுறதுக்கு என்னுடைய ரைட் ஹேண்டை எப்படி திருப்பணுமோ திருப்பிக்கணும். சரியா? I have to travel from X. I have to travel from X to Y. I travel from X. நான் கையை திருப்பிக்கிட்டேன் பாருங்க, எப்படியோ திருப்பிக்கிட்டேன். X to Y. X to Y அப்படி ட்ராவல் பண்ணுறேன். go from X to Y. it has to be எங்கே இருக்குது? என்ன நோக்கி வருதா உங்களை நோக்கி வருதா? where it comes? out of the board or into the board? X to Y. X to Y யாரை நோக்கி வருது? ரெக்க or dot or cross? into the phone. அட்டகாசம், great. into the phone screen. so dot போட்டு will make a cross. okay, இங்கே நான் ஜீன்னு எழுதிக்கணும். சரியாடா? so I hope we are done with this example. இது ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு நீ எங்கேயாவது மொமெண்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணால் கரெக்டாக போகணுன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு சூஸ் அ ப்ராப்பர் ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்படி போனால் தான் திங்ஸ் வில் ஒர்க். அதர்வைஸ் இட் வில் நாட் ஒர்க் ஃபார் யூ. இஸ் இட் ஓகே கைஸ்? இன்னொரு ஒரே ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? கேன் யூ கோ வித் சிங்கிள் an example? லாஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ ஓகே ஃபைன். Z and Z Y. last example. okay, Z and Y. what is not there? என்ன இல்லை? peoples. thank you Navina. எது இல்லைடா? what is not there? X. superb. plus X to get an answer. plus X. okay, let's go in the shortest angle. Z and shortest angle are the rule on the table. okay, shortest angle. so
ஸோ வேர் ஹேட் ஐ க்ரோ ஃப்ரம் ஷார்ட்டஸ்ட் ஆங்கிள் இங்கே பார்க்கலாம். என்ன வேணும், எக்ஸ் வேணும், ப்ளஸ் எக்ஸ் வேணும், ப்ளஸ் எக்ஸ் டேபிள் ப்ளஸ் எக்ஸ். ஐ ஹேவ் டு கோ ஃப்ரம் ஒய் டு ஜி. ஒய் டு ஜி போகலாமா? இப்போ ட்ராவல் ஃப்ரம் எங்கடா வரைஞ்சேன்? I have traveled from y to z. நல்லா கவனிக்கணும். I have traveled from, even though I have to travel from y to z, டேபிளில் y to z ட்ராவல் பண்ணணும். டேபிள் gives you from where to where travel in the shortest angle. இங்கேருந்து இங்கே போகணுமா, இங்கேருந்து இங்கே போகணுமா, அந்த டேபிள் கொடுத்துரும். ஸோ I have to travel from y to z because I will get plus x for the right hand. y to z, it goes y to z, y to z, curl பண்ணுறேன், சுளிக்கிறேன் என் கையை. y to z, it goes into the board. It's your plus x axis. Cross or dot? Your answer? Cross or dot? Cross into the board. So how will you draw in 3-dimensional space? Z, y, and into the board is your x. Fine, thank you. இதோட நம்ம முடிச்சுக்கிட்டோம். இட்ஸ் அ டீடைல் டிஸ்கஷன். ஹோப் நீங்கள் நெட்டில் பாருங்கள், தெர் ஆர் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன். இன்னும் இது ஈஸியாக கண்டுபிடிக்கிற சில மெத்தட்ஸ் இருக்குது. ஐ வில் மேக் அன் அனதர் வீடியோ, சிம்பிள் வீடியோ. இது கூட நல்ல மெத்தட் தான். இட்ஸ் ஸோ ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ ரோபாட்டிக்ஸ்லாம் போகிறீங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் கோஆர்டினேட் சிஸ்டம். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரோபாட்டிக்ஸ் படிக்கும் பொழுது டைனமிக்ஸ்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ரோபோட்டிக் டைனமிக்ஸ்லாம், இது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் டைனமிக்ஸ் இருக்குது. ரொட்டேஷனல் மோஷன்ஸ் படிக்கும்போதெல்லாம் டெஃபினெட்லி யூ ஹேவ் டு பி வெரி ஸ்ட்ராங். ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதெல்லாம் போடும்போது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆர் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல்லாம் யூஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு பி வெரி கீன் அண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் this right-handed coordinate system. Thank you all for your cooperation, and it was a very great session, and it was also interactive. ரொம்ப நன்றிடா. See you in the next session. Bye. நன்றி. Bye. Thank you all. Thank you. வணக்கம், நன்றி. You can leave. இது கை என்ன?